அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். ஒருத்தவங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா, நானு படுக்கும்போது சில நேரத்துல என்ன பண்ணுவேன்னா, பாம்பு மாரி நெளியிறேன். 2வது வந்து எனக்கு தெரியாமயே கையெல்லாம் பாம்பு மாரி ஆவுது. உடம்பு போட்டு முறுக்குது. நானா உருள்றேன். கையெல்லாம் ஒரு மாதிரியா அசைக்கிறேன். இந்த மாரிலாம் சொல்றாங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தா, ஒரு ஜின்னாத்துடைய வேலை. சரிங்களா? இது ஜின்னாத்துடைய பாதிப்பு இருந்தா மட்டும் தான் இந்த மாரிலாம் வரும். சரிங்களா? இதனால வந்து ஜின்னாத்துடைய பாதிப்பு உங்கள சேர்ந்துக்குதுன்னு அர்த்தம். அதே மாரி சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, படுக்கிற டைம்ல 2 கையும் தூக்கி என்ன பண்ணுவாங்க, இந்த படம் எடுக்கிற மாரி இது பண்ணுவாங்க. 2வது என்ன பண்ணுவாங்க, கால்லாம் பின்னி என்ன பண்ணுவாங்க, உருளுவாங்க. இந்த பக்கமும், அந்த பக்கமும் உருளுவாங்க. சில நேரத்துல அவங்களுக்கே வந்து என்ன ஆகுதுன்னு தெரியாது. இந்த மாரிலாம் இருக்கும். அதே மாரி சில நேரங்கள்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது அதிகமான பேர் என்ன பண்ண மாட்டாங்க. இதுலருந்து இந்த விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது. ஏன்னா, இது வந்து சாதாரண விஷயம். அவ்வளோ சீக்கிரம் வெளிய வராது இது மாரிலாம். இது மாரி வெளிய வந்ததுன்னு சொன்னாக்கா, இது இந்த ஜின்னாத்துடைய வேலை, கெட்ட ஜின்னாத்துடைய வேலை. இது என்ன ஆகும்னா, நெறைய பேர் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இது சும்மா என்ன பண்ணுவாங்க, நீங்க யார்ட்டயாவது போனீங்கன்னா, காச வாங்கின்னு ஏதாவது படிச்சு விட்டு அந்த டைம்ல படிச்சு விடுவாங்க. அது ஒரு 2 நாளைக்கு கேட்கும். அதிகபட்சம் ஒரு 3 நாளைக்கு கேட்கும். ஏன்னா, அந்த குர்ஆனுடைய ஆயத்துடைய வலிமையின் காரணமாக ஒரு 2, 3 நாள் என்ன பண்ணும் அது கேட்கும். இது இத யார் எடுப்பாங்களோ, அவங்ககிட்ட போய் நீங்க பண்ணீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய தொடர்பு கொண்டு குணமடையும். ஷிஃபாவாயிடும். ஏன்னு சொன்னா, இந்த இது கெட்ட ஜின்னாத்துடைய பாதிப்பு வந்து அதிகம். அதிகமா இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா, நெறைய பேர் இருந்து கேட்கறாங்க. ஏன்னா இது இப்படி இருக்குது, என்ன செய்றது? நான் ரொம்ப நாளா இருக்குது. சில பேர் எனக்கு வந்து என்ன பண்ணுது, ஒரு மாதிரியா படுத்தாலே அது மாரி ஆயிடுது. அதே மாரி சில நேரத்துல நானா போய் செவுத்துல முட்டிக்கிறேன். நானா போய் இது பண்றேன். என்ன பண்றேன்னே எனக்கு தெரியல. ஒண்ணும் பண்ண முடியல. எந்த வேலையும் நடக்கல. இந்த மாரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கால் பண்ணுங்க. அதே மாரி இதுக்கு ட்ரீட்மெண்ட் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா எடுக்க போறோம். அதே மாரி அ விஷயம் பார்த்தீங்கன்னா, இதனுடைய பாதிப்பு இருந்தாலே எந்த வேலையும் நடக்காது. அது புரியுதுங்களா? ரொம்ப பாதிப்பு இருக்கும். அதே மாரி இதனுடைய விளைவுகளும் அதிகமா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் யார் இதனுடைய பாதிப்பு இருக்கிறாங்களோ, இன்ஷா அல்லாஹ் எனக்கு கால் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. அதே மாரி யாருக்காவது உடல்நலம் சரியில்ல, ஓதி பார்க்கணும், இல்ல துவா ஓதணும். இது மாரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, அந்த உடல்ல எங்கேயாவது வலிகள் ஏற்படுது. இது டாக்டராண்ட போறோம் சரியாவல. அந்த வலி போக மாட்டேங்குதுன்னா, இன்ஷா அல்லாஹ் அந்த மாரி இருந்தாலும் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அந்த துவா ஓத போறோம். இன்ஷா அல்லாஹ் இது என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவ இன்ஷா அல்லாஹ் பிறருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் மத்தவங்க பார்த்து யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா, இதை கொண்டு அவங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவிய கொண்டு ஷிஃபாவாறது. அதான் குணமடைறதுக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். ஏன்னா, நெறைய பேர் இத பாதிக்கப்பட்டு நெறைய ஏமாந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால சொல்றேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.